பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையையும் அவர் நிரந்தர ராஜ்யத்தின் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. முதலில் உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்ற வார்த்தை நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு தற்காலிகமான ராஜாவல்ல. அவருடைய ஆட்சி ஒரு தற்காலிகமாக இருக்கிற ஒரு ஆட்சி அல்ல. அவருடைய ஆட்சி நிரந்தர ஆட்சி. என்றென்றைக்கும் அவருடைய ஆட்சி நிற்கும். அவருடைய ஆட்சிக்கு முடிவே கிடையாது. உலகத்தில் உள்ள அரசுகள், ஆட்சி ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும், ஒரு நாள் நிமிர்ந்து நிற்கலாம், ஒரு நாள் கீழே விழுந்து போகலாம். மனிதர்கள் மாறலாம், அரசர்கள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம். ஆனால் தேவனுடைய சிங்காசனம், அவருடைய ஆட்சி என்பது நிலை வாய்ந்தது. அது எப்பொழுதும் நிலைக்கக்கூடியது, நிரந்தரமானது. நாம் வாழும் இந்த உலகத்துல அதிகாரம், செல்வம், புகழ் இவை அனைத்துமே நிலையற்றவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நித்தியமானது. அது எப்பொழுதும் அழிந்து போகாத ஒரு ராஜ்யமாயிருக்கிறது. அவருடைய சிங்காசனம் ஒரு நம்பிக்கைக்குரிய இடமாக இருக்கிறது. அதில் எந்த ஒரு தளர்ச்சியும் எந்த ஒரு அநியாயமும் கிடையாது. இரண்டாவதான வார்த்தை, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோல். பழைய நாட்களில் நம்ம பார்த்தோமானா, செங்கோல் என்றால் அரசருடைய அதிகாரத்தையும் நியாயத்தையும் குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. அதாவது தேவனுடைய ஆட்சி நீதியிலும் உண்மையிலும் நேர்மையிலும் நிலைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியில் அநியாயம், பாகுபாடு, ஏமாற்றம் இவற்றில் எதுவுமே அவருடைய ஆட்சியில கிடையாது. அவர் ஒவ்வொருவரின் மனதையும் வாழ்க்கையையும் நியாயமாக விசாரிக்கிறார். அவரது தீர்ப்புகள் சரியானவையாகவும் நீதி நிறைந்ததுமாய் இருக்கும். நாம் வாசித்திருக்கிறோம் வேதத்தில், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் கண் கண்டபடியெல்லாம் நியாயம் செய்ய மாட்டார் என்று. இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான செய்தி என்னவென்று சொன்னால், நாம் தினமும் பல்வேறு அநியாயங்களையும் மன வருத்தங்களையும் அநேக பிரச்சனைகளையும் நாம் இருக்கும் தேசத்தில் நாம் சந்திக்கிறோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. நீதியுள்ள தேவன் இன்னும் ஆட்சியில் இருக்கிறார். நமக்கு தோன்றலாம், எதற்காக தேவன் அமைதியாக இருக்கிறார்? அநேக அநியாயங்கள், கொடுமைகள் இந்த நாட்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா எதற்காக தேவன் அமைதியாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவர் தாமதிக்கலாம். ஆனால் அவருடைய முடிவை ஒரு நாளும் அவர் தவற விட்டதில்லை. அவரது சிங்காசனம் நீதியிலும் உண்மையிலும் நியாயத்திலும் நிறைந்திருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அந்த ராஜ்யத்தின் குணத்தை பிரதிபலிக்க வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் வேலைகளிலும் நீதியும் நேர்மையும் அன்பும் இருந்து அதை சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும். அப்படி நடந்தால் நம் வாழ்க்கை தேவனுடைய நியாயமான ஆட்சியின், நீதியான ஆட்சியின் சாட்சியாக இருக்கும். ஆகவே தேவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நீதியும் நியாயமும் நமக்கு செய்யும் என்று நாம் விசுவாசிப்போம்.
இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக நீர் ஆண்டவரே நீதியுள்ள நியாயாதிபதி. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ளது ராஜா. நீர் உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அழிந்து போகிற உலகம் ஆண்டவரே, ஆனால் நீர் அப்பா உம்முடைய சிங்காசனம் அழியாத நித்தியமாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு நிச்சயம் நீதியுள்ள நியாயாதிபதியா இருந்து எங்கள் வாழ்க்கையை நீர் நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.